செய்யற கம்யூனிட்டி எங்க பண்ண தெரியல மாசான சம்பளம் மணி அடிச்சா சோறு இந்த ராஜகத்துல வேலை செய்யற கம்யூனிட்டிக்கு என் சாண்ட அவன் மூஞ்சில சறுக்கு அடிக்க அவன் சாண்ட பார்த்துட்டு நிறைய முடிச்சாடு சலுந்து வாரி அடிச்சு போகணும் நீங்க இது கண்ணு தெரிஞ்சா தெரிஞ்சா வேற என்ன ஓடிவிட்டா எங்க பாப்பா பாப்பா நீங்க தான் ராஜகத்து மிச்சரா இல்ல நானா மிச்சரு ஆம்பளை இல்ல பாப்பா அப்படியா ஏண்டி அம்மா வரே சந்தேகமா ஏண்டி சந்தேகமா ஏய் ஏண்டி பாப்பா அழகா பொட்டு வச்சிருக்கிறேன் முடி வளர்த்து அழகா கொண்ட கட்டி இருக்கிறேடி நான் புண்ணு போட்டு வச்சுக்கிறேன் கழுத்துக்கு அழகா அட்டிகை போட்டிருக்கிறேன் ஆமா எல்லாமே போட்டிருக்கிறேன் புடவை போடுறது என்னடி இது பேண்ட் ஷர்ட்ல வச்சிருக்கிறேன் இது லேட்டஸ்ட் மாடல் மாடலா ஆமா ஆமா இத பேர் விட்டு போட்டாரா ஏய் ஓ அவரை வயிற்று வழியா அடிச்சு ஆபத்துனா அப்படியே எங்கடா சுத்தலாம் அப்படியே போற பின்னாடி கழுத்து வந்துட்டு அப்படியே கைத்தோடு கூப்பு கொட்டிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு முன்னாடி காணும் அது கேட்காது அது கேட்க சொல்லுங்க பார்த்தா எங்க ஊர்ல 4 வித்தாடி வந்தான் 4 வித்தாடி வந்தாங்க ஆமா அது வந்த உடனே ஒரு 2 மணி நெல்லி ரைஸ் மில்லுக்கு எடுத்து ஓடணும் ரைஸ் மில்லுக்கு அதிகமா போகாது ஆமா அது மேல ஒருத்த விடுறான் கீழே ஒருத்த விடுறான் என்னங்க நெல்லு பட்டி விடுறாடி நெல்லு ஓட்டுற டிரைவர் ஆமா நான் இந்த பண்ண பெல்ட் வருவோம் போய் ஓ டிரைவர் ஓ டிரைவர் போய் எடுத்து குத்து ஏய் மலையா நெல்ல குத்து அப்படி சொல்லிட்டு சொல்றேன் ஆமா இந்த பாய பண்ணில தூக்கி கொடுத்தேன் பாரு இந்த பாய பண்ண பெல்ட் வந்து 2 அறுத்து மூச்சு அவர் ஹாஸ்பிடல் போனே இல்லையா அவனு மாயமேந்த கிடக்குறான் ஓடியா ஓடியா ஏண்டி எப்பா வீண் வார்த்தை வேண்டாம் ஆமா அம்மா 6 எழுத்து மந்திரமா திருப்புகள் திருப்புகட்டவர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் ஆண்டவன் முருகப்பெருமான் பிறந்தது சரவணப்பழகி என்றால் கங்கை கங்கையை தரித்தவனும் ஈசன் ஈசன் இருப்பது ரிஷபம் ரிஷபத்தை படைத்தவனும் நான்முகன் மனைவிய கலைவாணி கையில் இருப்பதோ வீணை வீணை என்றால் நாதம் என்றால் நாரதர் செய்வதோ கலகம் கலகத்திற்குரியவன தக்கன் மகள சக்தி சக்திகள் இருப்பதோ கபாலத்திற்குரியவ அரக்கர்கள் செய்வதோ அக்கிரமத்தை சக்கரத்தை கொண்டவனோ விஷ்ணு அவதாரமோ 10 தலை கொண்டவனோ ராவணனைத்தான் ராமர் கட்டியதோ சேது என்றால் சமுத்திரம் என்றால் அலை மீது பள்ளி கொண்டவனோ ஆதிசேஷன் மீது அமர்ந்திருப்ப திருமால் என்ற குடியை போல திருவாகிய மகாலட்சுமி எப்படி தெரிகிறது சபைப்பத்தை எப்படி தெரியுது திருவாகிய மகாலட்சுமிக்கு ஒப்பான சபை திருவாகிய மகாலட்சுமி கடாட்சி பொருந்த சபை கருங்கடலுக்கு ஒப்பான சபை ஆமா என்னம்மா அது என்னாடு பொன்னாடா இருக்க முடியாது இதே சேத்துக்குள்ள புண்ணியத்துல வந்த குடியே ஆடுவன் தாயாரா இருக்க முடியாது ஆமா அத பார்வதி சொன்ன எம்மா பேர் நம்ம சொன்ன தஞ்சிமாவா அத என்னாடு பொன்னாடா இருக்க முடியாது அத தஞ்சமானு சொல்லப்படுற ஆறு தாயாராகப்பட்டது அப்படியா அத என்னை பாராட்டி மனம் பொறித்து அத நம்ம பிள்ளையா இருந்தா இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் நான் எண்ணத்தை கொண்டு வாரிய வழங்கிய ரூபாய் 101 அப்படியா அவர் குடும்பத்துல அண்ணாமலையார் உண்ணாமலையாகப்பட்டது அவர் குடும்பத்தை தங்கி பட்டி பத்து பால்குணம் வாங்கி அவர் நீண்ட ஆதரவு பெற்று சோபித்து வாழ வேண்டாம் அந்த அம்மன் இது என்ன ஊரு இதாமா அண்டமலம் சொல்லுவாங்க அண்டமல்லம் கிராமம் அதுக்கு அடுத்து இன்னொரு பேர் உண்டு அண்ணா நகர் அப்படி சொல்லக்கூடிய அண்ணா நகர் இந்த அண்டமல்லம் கிராமத்திலே மாரியம்மனா இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து 2 நாள் தெருக்கூத்து வச்சிருக்காங்க ஆமா யாருக்கு மாரியம்மனுக்கு ஆமா மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை முடித்து நம்மளுக்கு தெருக்கூத்துக்கு வாய்ப்பளித்த இந்த அண்டமல்ல கிராம பொதுமக்கள் கருமாரியம்மன் ஆமா மாரி கருமாரி தேவி கருமாரி எல்லாமே ஒண்ணுதான் சாமி எத்தனை சாமி ஆமா கருமாரி கேப் மாரி சாடு மாரி ஊருக்கும் பேரு போல ஊருக்கும் பேருக்கு தங்கதார் போல நம்ம இருப்பாங்க அப்படி தெருக்கூத்துக்கு வாய்ப்பளித்த இந்த அண்டமல்ல ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் கருமாரியா இருக்கக்கூடிய இந்த அம்மாவுடைய திருப்பாயத்திற்கும் அண்ணாமலை நாடக சபா வாழ வச்சு ஒரு கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய நடராஜையா திருப்பாயத்திற்கும் மற்றும் இருக்கக்கூடிய நாடக ஆசிரியர்களுக்கும் கம்பெனியில கெட்டிக்காரர் பொட்டப்பை அயோக்கிய கணபதி உனக்கும் அம்மா வந்திருக்கிறேன் அம்மா யாரம்மா எந்த நாட்டுக்கரசி யாருடைய மனைவி திருமணமாச்சா ஆகலையா ஏதாவது வார்த்தை அம்மா ஒண்ணு தெரியலமா தெரியலையா ஆமா அம்மா சொல்லட்டுமா எந்த நாட்டு உன் பேருனா உன் ஊருனா அப்படி இலக்கமா சொன்னால் மறுபடியும் எடுத்து வா சொல்றேன் ஓடு
கந்தசாமி யாரென்ற விளக்கம் புரிகிறதா? கமலக்கண்ணி 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 என்ற விளக்கம் மட்டும் தான் தெரியுமோ தவிர பேசாதீங்கம்மா. என்ன பேசு கமலக்கண்ணி கமலக்கண்ணி என்ற விளக்கம் மட்டும் தான் தெரியுமோ தவிர எனக்கு எனக்கு மூணுடா எனக்கு மூணு எனக்கு மூணுன்னு கேக்குறீங்களே? ஆமா. ஒரு பெண்களாகப்பட்டவளுக்கு இரண்டு சனம். ஆமா. அதாவது இரண்டு மார்பகம் இரண்டு சனம் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா எனக்கு மட்டும் எனக்கு மூணுடா என்னுடைய நாடு என்ன தெரியுமா? என்ன நாடு? நகரம் என்ன தெரியுமா? இடும்பா தேசம். ஓ இடும்பா தேசம். இடும்பாவனம். இடும்பாவனம். இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பன். இடும்பன். எப்பா அவருடைய தங்கை. என்னுடைய பெயர் முதல்ல இடும்பி. இடும்பி. ஆமா. எனக்கு 3 சனம் 3 நாமதேயம். நாமதேயம். எப்பா 3 நாமதேயம் எப்படி வந்துச்சு தெரியுமா? எப்படிமா? முதல்ல எனக்கு இடும்பின்ற பெயர் வந்தது. இடும்பனுடைய இடும்பாவனத்துல இடும்பனுடைய தங்கை என் பேர் இடும்பி. இடும்பி. எப்பா நான் 3 சனத்தோட பிறந்த நானு சிவபெருமானை கோரி தவம் செய்யக்கூடிய நேரத்துல எம்பெருமானே எல்லா பெண்களுக்கும் 2 சனங்களை கொடுத்திரு, எனக்கு மட்டும் 3 சனம் கொடுத்திருக்கீங்களே அப்படி சொன்ன உடனே என்னுடைய தவத்தை மெச்சி எம்பெருமானாகப்பட்டவர் அம்மா இடும்பி நீ கவலை வேண்ட வேண்டாம். எப்போது உன் கண்ணுக்கேத்த ஆடவனை நீ பார்க்கிறாயோ உன் முதுகில் இருக்கக்கூடிய சனமாகப்பட்டது மறைந்து விடும். அப்பொழுது அந்த ஆடவனை திருமணம் செய்யலாம் தம்பி. அப்படி சொன்ன உடனே இடும்பவனத்துல இருந்தோம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எப்பா நான் யார மாறிட்டு இருக்கேன் எப்பா பாண்டு மகாராஜருக்கும் மாத்திரை அம்மனுக்கு பிறந்தவர்கள் ஐவராஜாக்கள். தர்மனுக்கு இளையோர் அர்ஜுனுக்கு மூத்தோர் யாரு மாறிட்டு தெரியுமா? அவர் தான் மாலையிட்ட தவிர எப்பா பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு ஏற்பட்டதுக்காக அரக்கு மாளிகையை தீ வைத்து கொடுத்தாங்க. அப்படி தீ வைத்த உடனே இடும்பவன வழியா வந்தாங்கடா. இடும்பவன வழியா வரும்போது என் அண்ணனை இடும்பனை மடித்து எப்பா என்னை பார்த்த உடனே முதுகில் இருக்க சனவாகப்பட்டது மறந்து விட்ட உடனே ஏங்க என்னை நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படி என்று என்னுடைய கணவராகப்பட்டக்கூடிய வீமாட்சி நான் கேட்டா தம்பி. அதற்கு என் கணவர் சொன்னாரு அம்மா இடும்பி
நான் எனக்கு என் முன்னால என் அண்ணன் இருக்காரு. அண்ணன் இருக்கிறாரு. தர்மன் இருக்கிறாரு. தர்மருக்கு அண்ணன் எந்த ஊர்னா அண்ணன் இருக்கிற தம்பிக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆமா. அதனால தம்பி எனக்கு சிவபெருமான் ஒரு அரிய வரத்தை கொடுத்திருக்காரு. சிவபெருமான். ஆமா. நடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களும் முக்காலையும் கவனித்து குறி உரிக்கக்கூடிய பாக்கிட்ட. ஆமா, நான் குறி உரிப்பேன் தம்பி. அப்படி சொன்ன உடனே என் அத்தையா இருக்கக்கூடிய குந்தமாதேவி என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற உடனே எங்க அத்தையா இருக்க குந்தமாதேவி கிட்ட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தை கணித்து எப்பா நான் குறி உரிச்சேன்டா தம்பி. அப்படி குறி உரிச்ச உடனே அண்ணன் இருக்கிற தம்பிக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தர்மநந்தன் இருக்கக்கூடிய மாமா இருக்காரு பாரு, அவருக்கு அவர் கையில மாங்கல்யத்தை கொடுத்து ஒரு முருங்கை மரத்துக்கு திருமணம் செய்ய கொடுத்தாங்க. முருங்கை மரத்துக்கு திருமணம் செய்த உடனே அன்று முதல் அந்த முருங்கை மரத்துக்கு கல்யாண முறைக்கு பேர் வந்து கல்யாண முறைக்கு. ஆமா. அப்படி எனக்கு என்னோட மாமாக்கு திருமணம் நடந்த உடனே எனக்கு திருமணம் செய்தாங்க. எங்க வீட்டுக்காரனை திருமணம் செய்த உடனே எனக்கு இடிமின்ற அந்த பேர் மறைந்து கமலக்கண்ணி என்ற பெயர் வந்தது. கமலக்கண்ணி. ஆமா. அழகான முதுகில் இருக்கக்கூடிய சனமாகப்பட்டது மறைந்து கமலக்கண்ணி என்ற அழகான அரக்கர் குலத்தை அறவே மறித்து அழகான ஒரு பெண் வடிவத்துல நான் வந்தேன்டா தம்பி. அப்படி நான் திருமணம் செய்து ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அழகான ஒரே ஒரு ஆண் குழந்தைய மத்தியில போட்டு அப்படி பெற்று எடுத்தனே. அந்த குழந்தை பேர் என்ன தெரியுமா? என்ன பேருவா? எப்பா அவன் பேர் தான் கடோர் கஜன். கடோர் கஜன். ஆமா. அப்படி திருமணம் செய்து என்னைய குழந்தையை தனியா விட்டுட்டு போனவர் தான் எங்க வீட்டுக்காரு. என்னவோ காரணம் தெரியல. நாள் கழிச்சு எங்க வீட்டுக்காரர் என்ன இன்னைக்குதான் அழைச்சிருக்காரு. என்னவோ காரணம் தெரியல. என் பதியான மன்னவர் தானா உங்கள் தேவி ஆகிய கமலக்கலை வந்திருக்கேன் சொல்லிட்டு அப்போ சீக்கிரம் மாயன் சகோதரி மனவெட்டுக்காரா, மாயன் சகோதரி மனவெட்டுக்காரா, மாயன் சகோதரி மனவெட்டுக்காரா, மாயன் சகோதரி மனவெட்டுக்காரா, மனது கேட்டதொரு இருவயத்தாரா, மனது கேட்டதொரு இருவயத்தாரா, மனது கேட்டதொரு இருவயத்தாரா, மனது கேட்டதொரு இருவயத்தாரா, அஞ்சலங்கு எஞ்சலினால் மாறி மகம் மாறி ஐயன் குஜர் தீரம்மா தேவி கருமாரி இந்த வண்டியபுரம் நடிக்கக்கூடிய இந்த வண்டியபுரம் நடித்த அந்த ஜமாவலை ஒரு அங்கத்தினராக இருந்து காலம் சென்ற மொட்டையன் என்று சொல்லக்கூடிய மொட்டையன் ஆறுதல் அப்பா 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று சாலோக சாரிப சாமிப சாயத்தை சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று பேர் என்ன?
அதையும் மொத்தம் 50 ரூபாய் வாரி வாங்கியுள்ளார். அன்னவர் பங்கிற இந்த முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் துணை இருந்து 1 லட்சம் கோடி வாழ வேண்டும் என நம்மை பிரார்த்தனை செய்கிறோம். இதே எந்நாட்டிற்கு பொன்னாடாக விளங்கக்கூடிய இந்த அண்டம்பள்ளத்து கிராமத்தை சேர்ந்த அஞ்சலி அம்மா, அஞ்சலி என்று சொல்லக்கூடிய அம்மாராகப்பட்டவள் எனக்காக கொடுக்கப்பட்ட தொகை அணித்தொண்டு அன்னவர் குடும்பத்தை இந்த தேவி கருமாறி இருந்து காத்து ரசிக்க வேண்டுகிறேன். இந்நாட்டிலே பொன்னாளாக கூடிய இது மணலூர்பட்ட நன்னகரை சேர்ந்த ராமனா, ராமன் என்று சொல்லக்கூடிய நம்மை போல நடிக்கக்கூடிய நாடக நடிகர் ராமன் என்று சொல்லக்கூடிய நாடக ஆசிரியர் 4ஆம் பதவி அடைந்து விட்டார். அவர் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று அவர் மகளாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி, என்னுடைய பெயரை வைத்த பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் 50 ரூபாய் வாரி வாங்கியுள்ளார். அன்னவர் பங்கிரி இந்த பத்தினி பாஞ்சாலி இருந்து நல்ல செல்வத்தை கொடுத்து மனபலத்தை கொடுத்து கை கால்கள் பலத்தை கொடுத்து நீண்ட கால சுக சேமத்தோடு வாழ வேண்டும் நம்மளை பிரார்த்தனை.